வணக்கம். வாங்க நேரா விஷயத்துக்குள்ளே போயிடலாம். சமீபத்துல வெளிவந்த சில முக்கியமான தரவுகளை வச்சு நடிகர் விஜயோட அரசியல் பிரவேசம், குறிப்பா தேர்தலுக்கு அப்புறம் அவரோட கட்சியின் அணுகுமுறை எப்படி இருக்குன்னு இந்த அலசல்ல நாம ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். எந்த பக்கமும் சாயாம இது தமிழ்நாட்டுல எப்படி ஒரு புதிய அரசியல் அத்தியாயத்தை உருவாக்குது அப்படிங்கறத கொஞ்சம் நுணுக்கமா புரிஞ்சுப்போம். இதுக்கு நம்ம மூல கட்டுரை ஒரு சுவாரஸ்யமான உதாரணத்தை சொல்லியிருக்காங்க. இப்போ கேரளாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க ஆளும் கட்சி முதல்வரும் எதிர்க்கட்சி தலைவரும் ஒரே ரயில் பெட்டியில ரொம்ப இயல்பா பயணிப்பாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டோட அரசியல் வரலாற்றுல இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க. தலைவர்கள் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டா கூட முகம் திருப்பிக்கிற ரொம்பவே கசப்பான ஒரு அரசியல் களமா தான் இது இருந்திருக்கு. இந்த பெரிய முரண்பாட்டை தான் நம்ம சோர்ஸ் ரொம்ப அழகா சுட்டிக்காட்டுது. சரி, இந்த மாபெரும் அரசியல் மாற்றத்தை நாம ஒரு 5 முக்கிய தலைப்புகளா பிரிச்சு பார்க்கலாம். 1 புதிய அரசியல் நாகரிகம், 2 சட்டமன்ற மரபுகளை உடைத்தல், 3 அடிமட்ட மக்களின் எழுச்சி, 4 தேர்தலுக்கு முந்தைய விமர்சனங்களை முறியடித்தல் மற்றும் இறுதியா எதிர்கால பயணம். இதுல முதல் பகுதியான புதிய அரசியல் நாகரிகம், அதாவது இங்க ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை பத்தி இப்ப பார்ப்போம். ஒரு காலத்துல தமிழ்நாட்டுல நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அரசியல் தலைவர்கள் அவங்க எதிராளிகளோட போஸ்டர்கள் இருக்கிற பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு தனிப்பட்ட விரோதம் இருந்துச்சு. ஆனா இப்போ என்ன நடந்திருக்கு? விஜய் வெற்றி பெற்ற உடனே நேரடியா முன்னாள் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவங்களோட ஆழ்வார்பேட்டை இல்லத்துக்கே போய் மரியாதையா சந்திச்சிருக்காரு. இந்த ஒரு விஷயத்த தமிழ்நாட்டுல ஒரு புதிய அரசியல் நாகரிகத்தோட தொடக்கமா தான் நம்ம கட்டுரையாளர் பார்க்கறாரு. இந்த அரசியல் நாகரிகம் மேடை பேச்சுகள்லயும் எப்படி வந்துச்சுன்னு கவனிச்சிங்களா? பொதுவா நம்ம ஊர் அரசியல் மேடைகள்ல எதிராளிகளை ஒருமையில பேசுறதும் தனிப்பட்ட முறையில தாக்குறதும் சகஜம். ஆனா விஜய் எந்த இடத்துலயும் அந்த தவற்ற செய்யல. குறிப்பா சொல்லணும்னா, ஸ்டாலின் அங்கிள், ஸ்டாலின் சார்னு ரொம்ப மரியாதையான வார்த்தைகளை மட்டுமே அவர் பயன்படுத்தினத அந்த தரவுகள்ல வெகுவா பாராட்டியிருக்காங்க. அடுத்ததா 2வது பகுதி, சட்டமன்ற மரபுகளை உடைத்தல். அதாவது இங்க நடந்த ஒரு மிகப்பெரிய காட்சி மாற்றம். காலம் காலமா நம்ம தமிழக சட்டமன்றம்னாலே நம்ம கண் முன்னாடி வர்றது அந்த பாரம்பரியமான வெள்ளை வேட்டி சட்டை தான் இல்லையா? அதுக்கப்புறம் அது பேண்ட் சட்டையா மாறுச்சு, கொஞ்சம் கொஞ்சமா டிஷர்ட் வரைக்கும் வந்துச்சு. ஆனா யாருமே எதிர்பார்க்காத விதமா விஜய் முற்றிலும் ஒரு புதிய தோற்றத்துல கோட் சூட் போட்டுக்கிட்ட சட்டமன்றத்துக்குள்ள நுழைஞ்சது பலத்த விவாதங்களை உருவாக்குச்சு. மாற்றம் அப்படிங்கிறது உடையிலிருந்து கூட தொடங்கலாம் அப்படிங்கிறத இது உணர்த்துதுன்னு சொல்லலாம். இப்போ 3வது பகுதிக்கு வருவோம். அடிமட்ட மக்களின் எழுச்சி, அதாவது சாமானிய மக்களுக்கான அதிகாரம். இதுல ரொம்பவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, தவேக கட்சியோட இந்த புதிய எம்எல்ஏக்கள் பல பேரு தினசரி பஸ்ல பயணிக்கிற ரொம்ப சாதாரண மக்கள். சொல்லப்போனா பலருக்கு தலைமைச் செயலகம், அதாவது சென்ட் ஜார்ஜ் கோட்டை எங்க இருக்குன்னு கூட தெரியாது. அவங்களோட அந்த முதல் நாள் உணர்ச்சி பெருக்கு இருக்கே, அது ரொம்பவே உண்மையானதா இருந்துச்சு. உதாரணத்துக்கு, சேலத்தைச் சேர்ந்த எம்எல்ஏ பார்த்திபன் சட்டமன்றத்துல நெடுஞ்சான் கடையா விழுந்து கும்பிட்டதையும், இன்னொரு அமைச்சர் பதற்றத்துல தன்னோட வெற்றி சான்றிதழையே மறந்து வச்சுட்டு வந்ததையும் நம்ம தரவுகள் சுட்டிக்காட்டுது. இது அவங்களோட அந்த இயல்பான உற்சாகத்தை அப்படியே காட்டுது. சரி, 4வது பகுதி என்னன்னா, தேர்தலுக்கு முந்தைய விமர்சனங்களை முறியடித்தல். ஒரு அண்டர்டாகா இருந்து எப்படி ஜெயிச்சாங்கங்கிறது. தேர்தலுக்கு முன்னாடி அவங்க மேல வைக்கப்பட்ட கடுமையான விமர்சனங்களை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவங்கள தற்குறி, அணில் குஞ்சுன்னுலாம் இழிவா பேசுனாங்க. சின்ன பசங்க விவசாயம் பண்ணா விளைச்சல் வீட்டுக்கு வராது அப்படின்னு ரொம்பவே கேலி செஞ்சாங்க. இது எல்லாத்துக்கும் மேல 41 உயிர்கள் பலியான அந்த துயரமான கரூர் சம்பவத்துக்கு நேரடியா விஜய் தான் காரணம்னு மில கடுமையான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுச்சு. இதையெல்லாம் மூல காணொளி எந்த பக்கமும் சாயாம நடுநிலையோட பதிவு செஞ்சிருக்கு. இத்தனை கடுமையான விமர்சனங்கள், ஒரு பக்கம் தொடர்ச்சியான தாக்குதல்கள். ஆனாலும் இந்த 108 அப்படிங்கிற எண்ண கொஞ்சம் உற்று நோக்குங்க. ஆமாங்க, அத்தனை தடைகளையும் தாண்டி 108 சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற செய்து இன்னைக்கு சட்டமன்றத்துல அந்த கட்சி அமர வச்சிருக்கு. இவ்வளவு கடுமையான விமர்சனங்களுக்கும் இதைவிட ஒரு சிறப்பான பதிலடி இருக்க முடியாது இல்லையா? இப்போ நம்ம அலசலோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். 5வது பகுதி எதிர்கால பயணம் மற்றும் அவங்க மேல இருக்கிற எதிர்பார்ப்புகள். இந்த இடத்துல நம்ம ஆய்வாளர் இந்த புதிய தலைவர்களுக்கு சில மிக முக்கியமான பரிந்துரைகளை வைக்கிறாரு. முதல்ல, இந்த வெற்றிக்கு முழு காரணம் அவங்க மட்டும் இல்ல, கடந்த ஆட்சியின் மேல மக்களுக்கு இருந்த கோபமும் அதிருப்தியும் தாங்கிறத அவங்க உணரணும். அடுத்ததா, பழைய அரசாங்கம் செஞ்ச தவறுகளை இவங்க நிச்சயமா தவிர்க்கணும். அப்புறம் வைகோ மாதிரி மாற்று தலைவர்களை சந்திச்சு நன்றி சொன்ன அந்த பண்பை தொடர்ந்து கடைபிடிக்கணும். குறிப்பா கரூர் போய் அங்க பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்திச்சு ஆறுதல் கூறணும்னு ரொம்பவே வலியுறுத்துறாங்க. நாம இந்த அலசலோட முடிவுக்கு வந்துட்டோம். ஆனா இது நம்ம முன்னாடியே ஒரு மிகப்பெரிய கேள்வியை விட்டுட்டு போகுது. இந்த புதிய அரசியல் நாகரிகம் தமிழ்நாட்டுல நிரந்தரமா நிலைத்திருக்குமா? எந்தவித அரசியல் முன் அனுபவமும் இல்லாத இந்த சாமானிய எம்எல்ஏக்கள் மக்களோட இந்த மாபெரும் எதிர்பார்ப்புகளை முழுமையா நிறைவேற்றுவாங்களா? இதை நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நிச்சயமா வரப்போற நாட்கள்ல அரசியல் களம் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போகுது. சரி, மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசலோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சிந்திப்போம்.